என் பேர் தாரணி. நான் ஒரு திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டர். எங்கள் சொந்த ஊர் மதுரை. குழந்தை பருவத்தில் போது எனக்கு டிரான்ஸ்ஜெண்டர் எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக 15 வயசு 10th படிக்கும்போது தெரிஞ்சிச்சு. நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா, ஒன்லி யாசகம் தான் கேட்டுட்ருக்கேன் நான். இந்த யாசகம் கேட்குறதுக்கு விரும்பி நான் கேட்கல. வேறு ஒரு சுச்சுவேஷனால், ஒரு சூழ்நிலையினால ஒரு வாழ்வாதாரம் இல்லாதனால தான் அந்த யாசகம் நான் கேட்குறேன் தவிர, எனக்குன்னு ஒரு வேலை இந்த இந்த அரசாங்கமோ, இல்லை இங்கே இருக்கிற ஒரு ஒரு சமூக நலத்துறையில் உள்ளவங்களோ, இல்லை யாரோ ஒரு பெரியவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணால், நான் ஏதோ ஒரு வேலைக்கு நானும் போவேன். எனக்கு இந்த யாசகம் கேட்குறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. இப்போ இப்போ நான் இருக்கிற வீட்டில் நான் எங்களோட ஃபேமிலி ஹெட் லீடர் இருக்காங்க. மூத்த திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க. ஹெட் டிரான்ஸ்ன்னு அவங்களோட சொந்த வீடு தான் இருக்குது. அவங்க ஸ்லெம்மில் தான் இருக்காங்க. அது ரொம்ப ஸ்லெம்மான ஒரு ஏரியா இடம் வாங்கியிருக்காங்க. அதில் ஷீட் வீடு செப்பரேட்டாக இருக்காங்க. அவங்க 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 ஊரும் அவங்க இருக்கும். தண்ணிலாம் வரும். அதை நம்ம பிடிச்சி கொண்டு ஊற்றி, அப்புறம் செப்பரேட் செப்பரேட் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு குளிச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். அதுக்கப்புறம் சாப்பாடுனா மார்னிங் டீ கொடுப்பாங்க. டீ குடிச்சிட்டு பின்னாடி டிஃபன்லாம் அவுட் சைடு தான், வெளியே போய் தான் நம்ம யாசகம் போகிற டிஃபன் பண்ணணும். அதே நைட்டு சாப்பாடு கூப்பிடுவாங்க. கரெக்டாக 8 மணிக்கு 8:30க்கு கூப்பிடுவாங்க. நம்மளோட பிளேட்டை கொண்டு போய் வாங்கிட்டு சாப்பிட்டு திருப்பி பிளேட்டை வாஷ் பண்ணி அந்த இடத்துல பிளேஸில் வச்சிடணும். ஒரு பிஜி மாதிரி தான், பிஜி மாதிரி வச்சு ஹாஸ்டல் மாதிரி வச்சிடணும். அதுதான். பொழுதுபோக்குக்குன்னா டைமிங் எல்லோரும் பொழுதுபோக்குன்னா ஃபங்க்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. வெளியே பொழுதுபோக்கு போகும்போது ஒரு டிசைட் பண்ணுவாங்க, இந்த கோவில் போகணும், இங்கே டூர் பண்ணி ஸ்டெப் பண்ணி போவோம். அப்படிலாம் தேட்டருக்கு போனோம்னா குரூப்பாக போயிட்டு குரூப்பாக டைமிங்கோடு வந்துடும். தேட்ரு ஒரு மால் பண்ணோன்னா குரூப்பாக போயிட்டு குரூப்பாக வந்துடுவோம். ஒரு சில மாலில் அப்செட் பண்ணிக்குவாங்க, ஒரு சில மாலில் அப்செட் பண்ண மாட்டாங்க. எங்கள் டிரான்ஸ்ஜெண்டரை இந்த மெரினா மாலில் அப்செட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி விவி ராமாவில் அப்செட் பண்ணுவாங்க. அப்செட் பண்ணுற மால் இருக்குது, அப்செட் பண்ணுற தேட்டர் இருக்குது. ஒரு சில தேட்டரில் அப்செட் பண்ண மாட்டாங்க டிரான்ஸ்ஜெண்டரை, ஒரு சில தேட்டரில் அப்செட் பண்ணிக்கிடுவாங்க. அது தேட்டரை பொறுத்திருக்கு. முன்னாடியே சொல்லி தான் நாங்கள் வாங்குவோம். இந்த மாதிரி படம் பார்க்கவா ஓகேம்மா வாங்க, அவங்க அப்செட் பண்ணுறவங்க இருக்காங்க, பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி நாங்களும் போயிட்டு கரெக்டாக டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக வருவோம். இப்போ நார்மல் அவுட் சைடு ஒரு ஃபங்க்ஷன் போய் ட்ரிப் போயிட்டு போனோம்னா வெளியே ஹோட்டல்லாம் சாப்பிடலாம். இப்போ யாசகம் கேட்க போகும்போது தான் ரொம்ப அவாய்ட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் இப்போ யாசகம் கேட்க போகும்போது பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கும். அங்கே போய் நம்ம சாப்பிட முடியாது. அவங்க பார்க்குற பார்வைகள், அவங்களோட கஸ்டமர் அவங்களுக்கு வரமாட்டாங்க, ஒரு ஃபீல் ஆகும். இவங்க போய் பண்ணால் அவாய்ட் பண்ணுறா, வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சில ஒரு சில ஹோட்டல் அப்செட் பண்ண மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்போ அப்படியே அப்செட் பண்ணாலுமே அங்கே பண்ணுற அந்த அந்த சப்ளை பண்ணுற ஆக்டிவிட்டி பார்க்குறது, பக்கத்து வர்ற கஸ்டமர் நம்ம பார்வைகள் வேறு மாதிரி இருக்கும். நம்ம அந்த இடத்துல சாப்பிடவே முடியாது, அவாய்ட் பண்ண தோணும். ஆனால் இதே நாங்கள் ஆசிரியம் இருக்கும்போது எங்கே பார்ப்போம்னா, அந்த கையேந்தி பவுன் இருக்குல்ல, ஒரு ரோட்டோட கடைகள் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்து அவங்களோட ஈக்குவலாக ஒரு நிம்மதியான சாப்பாடு சாப்பிடுவோம். அது என்ன சாப்பாடு இருந்தாலும் நிம்மதியாக சாப்பிடுவோம். பப்ளிசிட்டியில் அவங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி டீ கடையும் அதே மாதிரி தான். டீ கடையிலையும் அதே மாதிரி காமனாக ஈக்குவலாக நடந்துக்கிடுவாங்க. பட் எங்கே போனால் நம்ம காசு கொடுத்தா தான் சாப்பிடணும். நானாக இப்போ ஃபஸ்ட்டு காசு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்போ தான் அங்கே ரெஸ்பெக்ட் இருக்கும். இல்லை ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்களோ, அவங்க ஏமாற்றிடுவாங்களோ. ஒரு திங்கிங் டிரான்ஸ்ஜெண்டர்னால் சாப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஃபீலாக ஒரு சில பண்ணுறதுனால அவங்க ஃபீல் ஆகிறாங்க. என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு காசு கொடுத்துருவேன். இனி எவ்வளோ, இந்த டீ எவ்வளோ, 10 ரூபா இருந்தாங்கண்ணா, இந்த போண்டாவுக்கு 10 ரூபா இருந்தாங்க கொடுங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்மளை. நாளைக்கு நெக்ஸ்ட்டு போகும்போது அவங்க காசு கொடுக்க வேணாமா, நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட போனால் அவங்களுக்கு கொடுத்துக்குங்கம்மா சொல்லுவாங்க.
நான் சைல்டாக இருக்கும்போது, அப்பா அம்மா இருக்கும்போது ஒரு 5 நான் 6th 1996 வந்து 6th படிச்சுட்டு இருந்தேன் நான். ஒரு 5வது படிக்கும் அன்றைக்கி தீபாவளி வேறு. அப்பா எல்லோரும் வாங்கிட்டு வந்தாங்க, அக்கா திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதை லாஸ்ட்டாக சந்தோஷமாக இருந்த நாள். நீங்கள் வந்து எங்களோட சாமியாக பார்க்க வேணாம், ஹியூமனாக பாருங்கள், ஒரு மனிதராக பாருங்கள். நான் அதை தான் சொல்கிறேன். நான் கடவுள்லாம் கிடையாது. உங்களை மாதிரி எப்படி நீங்கள் வந்து ஒரு அம்மாட்ட இருந்த ஒரு மதர்கிட்ட இருந்து வந்தீங்க, அதே மாதிரி நாங்கள் அதே இடத்துல தான் அதே பிளேஸில் தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வானத்தை குதிக்கல. நாங்கள் வந்து கடவுள் கிடையாது. எங்களை வந்து சாமியாக பார்க்க வேணாம், சேம் ஒரு மனிதராக பாருங்கள், ஹியூமனாக பண்ணுங்கள்.